முன்னொரு காலத்தில் புகழ்பெற்ற பாக்தாத் நகரத்தை அபூபக்கர் என்ற நீதி தவறாத அரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு பிறந்த நாள் வந்தது. பொதுவாக பாக்தாத் நகரத்தில் அக்காலத்தில் அரசர் பிறந்த நாள் என்றால் அதனை ஒரு வாரத்திற்கும் மேலாக கொண்டாடுவார்கள். அதன்படி அரசரின் பிறந்த நாள் விழாவை சிறப்பிக்க நடனக்கலை நிபுணர்கள் தங்கள் நாட்டிய திறமையை காட்டி மன்னரிடம் பரிசுகளை பெற்றார்கள். அதே போல இசைஞானிகள், வீர விளையாட்டினர், மந்திர ஜாலக்காரர்கள் என அனைத்து தரப்பினரும் தங்கள் தங்கள் பிரத்யேக திறமையை காண்பித்து எண்ணற்ற பரிசுகளை தட்டி சென்றனர். அப்போது அந்த கூட்டத்தில் நடை தளர்ந்த ஒரு குள்ளன் இருந்தான். அவன் எலும்பும் தோலுமாக பார்க்கவே பாவமாக இருந்தான். இருந்தாலும் தனது குறையை பெரிதாக நினைக்காத அவன் தைரியமாக மன்னரின் முன்னால் வந்து நின்றான். அக்குள்ளன் மன்னரை வணங்கிவிட்டு, அரசே, நானும் என் திறமையை காட்ட நினைக்கிறேன், எனக்கும் ஒரு வாய்ப்பு அளியுங்கள் என்று வேண்டினான். அந்த குள்ளன் அவ்வாறு சொன்னதும், இவனை போன்ற குள்ளர்களால் அப்படி என்ன சாதிக்க முடியும் என்று கூறியபடி அந்த அவையே சலசலத்தது. அரசரும் கூட ஒரு குள்ளனின் உருவத்தை கண்டு மனதிற்குள் சிரித்து கொண்டார். பிறகு அந்த குள்ளனை பார்த்து, ஏய் சித்திரக்குள்ளா, இதுவரையில் நீ அரங்கத்தில் நடந்த அனைத்தையும் பார்த்தாய் அல்லவா? இருந்தும் உன்னால் என்ன சாதிக்க முடியும் என்று இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சித்திரக்குள்ளன், அரசே, நான் தற்போது சாதிப்பதாக கூறும் செயலை எந்த ஒரு மனிதனாலும் சாதித்து விட முடியாது என்று கூறினான். நீ அப்படி எதை சாதிக்கப் போவதாக சொல்கிறாய் என்று கேட்டார் அரசர். அரசே, என்னால் இயற்கையாக அமையப்பெற்ற மாபெரும் கடலின் நீரை முழுவதும் குடித்து விட முடியும். இந்த செயலை இங்கு இருப்பவர்களில் யாராவது ஒருவர் செய்ய இயலுமா என்று கேட்டான். அதனை கேட்டு அங்கு இருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். ஒரு மனிதனால் கடல் நீர் முழுவதையும் குடிக்க முடியுமா? இது சாத்தியமா என்று அங்கு இருப்பவர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டனர். முடிவில் கடல் நீர் முழுவதையும் யாராலும் குடிக்க முடியாது என்பதை அங்கிருந்த அனைவரும் ஒப்புக்கொண்டனர். உடனே அரசர் அந்த குள்ளனை நோக்கி, நீ செய்வதாக சொன்ன சாதனையை இங்கு யாராலும் நிகழ்த்தி காட்ட முடியாது. அதனால் நீயே அந்த சாதனையை செய்து காட்டு. அவ்வாறு நீ செய்தால் உனக்கு வேண்டிய சிறந்த பரிசுகளை நானே எனது கரத்தால் தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார். இதை கேட்ட அந்த குள்ளன், அரசர் பெருமானே, கடலின் நீரை முற்றிலும் என்னால் குடித்து விட முடியும். அது எனக்கு ஒன்றும் பெரிதல்ல. ஆனால் கடலின் இயற்கையான நீரை மட்டுமே என்னால் குடிக்க இயலும். எனினும் துரதிர்ஷ்டவசமாக அத்துடன் ஆற்று நீரும் சாக்கடை முதலியவையும் ஏராளமான அளவில் கலந்து உள்ளன. அவற்றை எல்லாம் தனியாக பிரித்து கொடுக்க ஏற்பாடு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பின்னர் என்னுடைய சாதனையை மிக எளிதாக நிறைவேற்றி காட்டுகிறேன் என்றான் அந்த குள்ளன். நீ என்ன எனக்கு வேடிக்கை காட்டுகிறாயா? கடலுடன் கடலாக கலந்துவிட்ட பொருட்களை எவ்வாறு பிரித்து வடிகட்ட முடியும் என்று கேட்டார் அரசர். அப்படி என்றால் என்னாலும் கடல் நீரை பருக முடியாது அரசே. நீங்கள் கடல் நீரில் கலந்துள்ள அசுத்த நீர்களை அவசியம் பிரித்தெடுத்து தர வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் என்னால் இயற்கையாக எஞ்சியுள்ள கடல் நீரை குடிக்க முடியும். ஏனெனில் நான் இயற்கையான கடல் நீரை மட்டும்தான் பருகுவேன். அப்படிதான் நான் முன்பே சொல்லி இருந்தேன் என்று பதில் அளித்தான் அந்த குள்ளன். அந்த குள்ளனின் சாமர்த்தியமான வார்த்தைகளை கேட்ட மன்னர் மிகவும் மகிழ்ந்தார். அத்துடன் மற்றவர்களும் அந்த குள்ளனின் அறிவுத்திறனை நினைத்து சிரித்தனர். அத்துடன் அவனது நுண்ணறிவை கண்டு அந்த அரசவையே அவனை பாராட்டியது. பாக்தாத் நகரத்தின் மன்னரும் கூட இயற்கையாக கிடைத்த அறிவுத்திறனை மட்டுமே மூலதனமாக வைத்துக் கொண்டு சில நிமிடங்களுக்கு அந்த சபையையே தனது பக்கமாக திருப்பச் செய்த அந்த குள்ளனை வெகுவாக பாராட்டினார். இந்த கதையோட நீதி, கடவுள் எல்லா மனிதர்களுக்கும் ஏதேனும் ஒரு பரிசை அல்லது வரத்தை கொடுத்து உள்ளார். ஆனால் கடவுள் நமக்கு அளித்த வரத்தை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பொறுப்பை கடவுள் நம்மிடம்தான் கொடுத்துள்ளார் என்பதே.